குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் உப்புமா. இடியாப்பம் உப்புமா. நேற்று இடியாப்பம் செய்தோம்ல, நேற்று ஸ்வீட்டாக கொடுத்தா இப்போ உப்புமாவாக கொடுக்குறா. எவ்வளோ டெக்னாலஜி வரணும் என் ஒய்ஃபுக்கு. அல்டிமேட். காஃபே காஃபே காஃபே. யாரோ ஒருத்தங்க அவங்க பொலிட்டிஷியன் கொடுக்குது சார், நீங்கள் சொல்கிற கருத்துலாம் நல்லா இருக்கு சார். அப்போல்லாம் கத்துறீங்க சார், ராசா ஒரு மாதிரி இருக்குன்னு. இல்லைம்மா, குழந்தைங்களுக்குலாம் அது பிடிக்குது. நான் சொல்லலைன்னா உடனே ஒரு 10 மெசேஜாக வந்தது. அப்பெல்லாம் சொல்லணுன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி கலாய்ப்பேன் என் ஒய்ஃபை. அதே தான் நான் வீடியோலையும் பண்ணுறேன். நான் இதுக்காக படிச்சுக்கிட்டு இதுக்காக ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு வரல, பண்ணுறதில்லை. யூகேயை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. அது நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டை போடுங்க. நான் உண்மையாக ராவ் ரியலாக சொல்கிறேன். இங்கே என்ன ரியாலிட்டி என்ன இருக்குன்னு. இங்கே எல்லாம் போய் சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு. இந்த ஊரில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாகணும். படுத்து இருந்தால் கொடுக்க மாட்டான். இங்கே எதுக்காக பிஆர் எடுப்பாங்கன்னா, எனக்கு நாடு பற்று பண்ணால் அதுக்காக பிஆர் கிடைக்கலன்னு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க. இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் நேஷனாலிட்டி கொடுக்கலாம், எங்களோட வாழ்க்கையே போயிடும், எங்களுக்கு உரிமையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதனாலனா இங்கே எல்லா பெனிஃபிட் அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் இங்கே பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் இந்த பிஆருக்கு அலையிறாங்க. ஆனால் பேசுறதுலாம் பாருங்கள், உத்தமர் காந்தி நேதாஜி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டா இந்த கண்ட்ரி நம்மள வெளில போகக்கூடாது. இங்கேயே அடங்கி உக்காந்துருவான். ஊரில் சொத்து வாங்குறோம், ஒன்றுமே செய்ய மாட்டான். இங்கே வீடு வாங்குவான், மவுண்டேஜ் கட்டுவான், கார் நல்லா லக்ஸரியாக வாழ்வான், பந்தா வாழ்க்கை வாழ்வான். ஏதோ ஒருத்தருக்கு சேவை செய்வாங்க. மற்ற முக்கால்வாசி பேர் தான் வாழணும், தான் திங்கணும், தான் லக்ஸரியாக இருக்கணும், நான் பந்தா காட்டணும், தான் ட்ராவல் பண்ணணும். இந்தியாவுக்கே வருஷம் போக மாட்டாங்க நிறைய பேர் டிக்கெட் காசுக்கு. நான் பெருமையாக சொல்லணும், எவ்ரி இயர் போவேன் என் ஒய்ஃபை கூப்பிட்டு. எவ்ரி இயர் ட்வைஸ் கூட போயிருக்கேன். முன்னெல்லாம் ட்வைஸ் போயிருந்தேன். ஒரு முறை போக முடியல ஹெல்த் ரீசனால். கரண்ட்டே போய் பார்க்க மாட்டானுங்க. இதுக்கு அம்மா அப்பா எதுக்கு கூப்பிட்டு வருவானுங்க? பேபி சிட்டர் அவங்க. அது உங்களுக்கு புரியாது. 90% அப்படி தான், 10% தான் பாசம் அதுன்னு. நிறைய பேரண்ட் வரவே மாட்டாங்க, திரும்பி நான் வரல பாடுறாங்க. இதுதான் வாழ்க்கை. இது சொன்னால் இங்கே யூடியூப்பில் பொய்யா பேசுதுங்க, வெறுப்பாகுது இதெல்லாம் பார்க்கும்போது. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. யூரோப்பில், யூகேல, அமெரிக்காவில் இதெல்லாம் தான். ஒன்றும் கிடையாது. யாரும் இங்கேருந்து போக மாட்டான், இங்கேயே உட்காந்து. இதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் உப்மா. காட் பிளஸ் யூ கண்ணம்மா. ஐ லவ் யூடா.